அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் 1-2-2025 முதல் மீன ராசியில் சுக்கிரன் மற்றும் ராகுவினுடைய சேர்க்கையின் காரணமாக நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரகதியிலும், கன்னியில் கேதுவும், மகரத்தில் சூரியனும் புதனும், கும்பராசியில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிக ராசி நேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் வக்ரம் அடைந்து அஷ்டமத்திற்கு வந்திருக்கிறாருங்க. அவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி என்பதால ஒரு விதத்தில் நற்பலன்களை தருவாருங்க. பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையில் தாங்க இருக்குது. எனவே கவலைப்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல உங்களுடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும். பொருளாதார நிலை ஏற்றக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ தரிசனம் கிடைக்கும். கௌரவம் உயருங்க. 6 8 இருப்பதால பகைகள் மாறும், உறவுகள் சிறக்குங்க. கருத்து வேறுபாடுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல் 7 சுக்கிரன் இந்த மாதத்தினுடைய மறுபகுதியில உச்சம் பெறுகிறார். அதனால் நினைத்தபடி நீங்கள் நினைத்த சுப காரியங்கள் முயற்சித்தபடியே நல்ல முன்னேற்றத்தை பெற இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம ராசிநாதன் அஷ்டமத்தில் இருப்பதால் உங்களுடைய எண்ணங்களை நேர்மையாக வைத்துக் கொள்ள வேண்டுங்க. சில நேரங்கள்ல உங்களுக்கு நீங்களே தேவையில்லாத எதிரிகளை சம்பாதித்துக் கொள்வீங்க. சில செயல்களால் கஷ்டங்களை ஏற்படுத்திக் கொள்வீங்க என்பதால எதையும் சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒரு மாதமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் சனி பகவான், செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய மூவரை தவிர மற்ற கிரகங்கள் அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே. மேலும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வையும் கிடைப்பது மேலும் பல யோக பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு கிரகநிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருக்குங்க. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுங்க. திருமணமான பெண்மணிகள் புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த பிப்ரவரி மாதம் அமைய இருக்குது. கூடுமான வரைக்கும் இந்த மாதத்தில் விருச்சிக ராசி நேயர்களான நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்தால் சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக நிலையில் சனி பகவான் சஞ்சரிப்பதால சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் உடனுக்குடன் குணம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் குரு பகவான் நிலை கொண்டுள்ளதால் திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு வரன் அமையுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல் உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து இந்த மாதத்தில் நீங்கள் நிம்மதி பெறலாங்க. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு அவர்கள் விரும்பியபடி அந்நிய நாடு ஒன்றில் நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க. சிலருக்கு தற்போதுள்ள வீட்டை விட வசதியான மற்றொரு வீட்டிற்கு மாற்றம் ஏற்படும். நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துது. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு உத்தியோகத்துறைக்கு அதிபதியான முக்கிய அலுவலக பிரச்சனைகள் பற்றி சக ஊழியர்களுடன் விவாதிக்க வேண்டாங்க. சனி பகவான், செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய மூவரும் அனுகூலமாக இல்லாததால பெண் ஊழியர்களுடன் பழகுவதில் அளவோடு இருப்பது நல்லது. உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன
மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவான் அர்த்தாஷ்டக தோஷம் பெற்று சஞ்சரிப்பதால் உழைப்பும் அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் கடுமையாக இருப்பினும் சுக்கிரன் சனி பகவானுடன் இணைந்திருப்பதாக உழைப்புக்கேற்ற விற்பனையும் லாபமும் கிடைக்குங்க. போட்டிகள் கடுமையாக இருப்பினும் அவற்றை வெற்றிகரமாக சமாளித்து நல்ல லாபம் பெறுவீங்க என சுக்கிரன் உறுதியளிக்கிறார். அதேபோல் கிளை நிறுவனங்கள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் இத்தருணம் அமையிருக்குது. புதிய விற்பனை நிலையங்களையும் திறக்கலாங்க. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் லாபகரமாக இருக்குங்க. பிரபலமான அந்நிய தேச நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய ஒரு தருணமாக தான் காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல விருச்சக ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த பிப்ரவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று திகழ்ந்துங்க. இதனால் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. வருமானம் உயருங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய படங்கள் முதலீடு செய்யலாம். வங்கியின் உதவி எளிதில் கிடைக்குங்க. பல மாதங்களாக தொடர்ந்து பின்னடைவில் இருந்து வந்த திரைப்படத்துறை புத்துயிர் பெற இருக்குது. சரித்திரம் மற்றும் சமூகம் ஆகியவற்றின் பின்னணியில் எடுக்கப்படும் படங்கள் நல்ல லாபத்தை பெற்று தருங்க. நாடகத்துறைக்கும் உதவிகரமாக சஞ்சரிக்குதுங்க சுக்கிரன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும். விருச்சிகராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள கிரகங்கள் சுபபலம் பெற்று வலம் வருவதால் கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்குங்க. உயர் பதவியில் அமர்ந்துள்ள பிரமுகர் ஒருவருடன் தொடர்பு ஏற்பட இருக்குது. அவர் மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட உள்ளத கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதனும் கல்வித்துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள இணைந்துள்ள மற்ற கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த மாதம் படிப்பில் சிறந்த முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. தேர்வுகள்ல உங்களுடைய நினைவாற்றல் உங்களுக்கு கை கொடுக்குங்க. பலருக்கு படிப்பு முடிந்தவுடன் நல்ல வேலை கிடைத்துவிடும். நேர்முக தேர்வுகளில் சரியான விடைகளை அளித்து வெற்றி பெற இருக்கீங்க. இதன் மூலம் கிடைக்கும் வேலை மனதிற்கு திருப்தி அளிக்குங்க, உற்சாகத்தையும் அளிக்குங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகளில் உழைப்பு கடினமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ள சனி பகவானுடைய நிலையினால விஷ ஜந்துக்களால் பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. சிறு சிறு விபத்துகள் ஏற்படக்கூடுங்க. நிதானமாக செயல்படுவது அவசியங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவு அதிகமானாலும் அவற்றின் அபிவிருத்தி மனதிற்கு நிறைவை தருங்க. குறிப்பாக குரு சுக்கிரன் சுபபலத்தினால பசுக்கள் சிறந்த அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்குது. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெண்களின் நலன்களுக்கு அதிகாரம் கொண்ட கிரகங்கள் குரு மற்றும் சுக்கிரன் ஆவார். மற்ற கிரகங்களுக்கு இதில் பங்கு உண்டு என்றாலும் அதிக பொறுப்பு குரு மற்றும் சுக்கிரனுக்கு தான். அதனால இந்த காலகட்டம் முழுவதுமே இவ்விரு கிரகங்களும் பூரண சுபபலம் பெற்று விளங்குவதால் பெண்கள் பல யோக பலன்களை பெற்று மகிழ இருக்கீங்க. மாணவ மாணவிக்கு காத்துள்ள கண்ணியருக்கு அதாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் கண்ணியருக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. பணிச்சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் மனதிற்கு நிறைவையும் மகிழ்ச்சியும் ஏற்பட இருக்குதுங்க. விருச்சிக ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, திருவிடைமருதூர் ஆகிய திருத்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்துது.